ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூல் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆன்லைன் ரொம்பவே சிம்பிள். நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பான். அதே ஸ்கூலில் இருக்க நம்ம ஹீரோயினை வந்து லவ் பண்ணுவான். ஸோ கடைசியில் இவங்க ரெண்டு பேரோட காதல் ஒன்றா சேர்ந்துச்சா இல்லை தடங்கள் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களான்றதை ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க டேரெக்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட். அவள் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துருவா. பட் ஆனால் பெருசாக இது வந்து கேரே பண்ண மாட்டேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் இருப்பாள். ஸோ பக்கம் இருக்கவங்களாம் அவளை பற்றி நல்லா கலாய்க்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வந்துருக்கணும் கம்முன்னு இருக்கணுன்னே இவன் என்ன பண்ணிட்டா ஒரு இன்ட்ரோவர்ட்டான டக்குன்னு கட்டு பிடிக்கிறது. அதே மாதிரி அந்த சின்னதாக ஒரு பூனை கிளிப் இருக்கும். அந்த பூனை கிளிப்பை வந்து தடவுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பான். ஆனால் ரொம்பவே வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க. யார்ட்டும் பேசியிருக்க மாட்டான். நம்ம ஹீரோ வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். சும்மா அப்படியே பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட். அதே மாதிரி ரொம்ப துருத்துன்னு இருப்பான். ரொம்ப எல்லாரும் பொண்ணுக்கிட்டே பேசுவான். எல்லாருமே ஹீரோ பார்த்து பயங்கரமாக வலிஞ்சு விடுவாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவான் என்னம்மா ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டே சந்தோஷம் பண்ணவொன்னே இவ வந்து பெருசாக வந்து கண்டிக்க மாட்டான். நம்ம ஹீரோவும் அப்படியே அப்படியே பொண்ணுங்களும் அப்படியே மயங்கி விழுறாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு என்னது நம்ம ஹீரோயினை வந்து வீட்டுக்கு போகிறப்ப அங்கே ஒரு நாயை பார்க்குறான். அந்த நாய் வந்து வல்லுவல்னு கழிச்சுட்டா அதை பார்த்து ஒரே அப்படியே ஓடியே போயிட்டான். ஸோ நம்ம ஹீரோயினோட கேரக்டர் ஒருத்தருக்கு இப்படி தான் எப்பயுமே வந்து ரொம்ப தனிமையாக இருப்பாள். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரப்போ அந்த பிடி டீச்சர்லாம் வந்து எல்லாருமே கப்பலாக நில்லுங்க ஜோடியாக நில்லுங்கன்னு எல்லாருமே ஜோடியாக நிற்கிறாங்க. ஆனால் இவன் மட்டும் ரொம்ப சிங்கிளாக இருக்கா. ஏன்னா இவருக்கு வந்து யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இதை பார்த்துட்டு பிடி டீச்சரும் பயங்கரமாக கலாய்க்கிறேன். என்னம்மா பொண்ணு உங்களுக்குலாம் ஃப்ரெண்டே இல்லையா என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான். ஆனால் இவன் வந்து அதையும் பெருசாக கண்டுக்காமல் கட்டு பிடிச்சிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு இவ்வளோ வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கிளாஸ் லீடராக வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க ஒரு சயின்ஸ் எஜுகேஷனுக்காக. ஸோ அப்போ இவ தான் வந்து என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பசங்களுக்கும் வந்து கற்றுக் கொடுக்கணும். அப்போ கற்றுக் கொடுக்குறப்போ ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டா இந்த எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கப்போ நம்ம ஹீரோன்னு சொல்லுவோம் பொண்ணு இது மாதிரிலாம் பண்ணாத, இது மாதிரி பண்ணால் ரியாக்ஷன் வந்து தப்பாகிடும்னே இவ பெருசாக கண்டுக்காமல் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட்டில் வந்து அந்த கெமிக்கல் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றினோடனே அது டப்புன்னு பொங்கி டக்குன்னு அந்த கிளாஸும் கீழே தள்ளி விட்டு அது உடஞ்சிருது. ஸோ இதை பார்த்துட்டு அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, இப்போ மெயின் கிளாஸ் டீச்சர் வந்து நம்ம ஹீரோயின் பிடிச்சி திட்டு நல்லா திட்ட ஆரம்பிச்சிட என்னம்மா இதுதான் உனக்கு என்ன அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கும் நம்ம ஹீரோயின் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டான். அப்போது வந்து என்னது அவள் கீழே குமிஞ்சு அந்த கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணுறப்ப அவள் கால்லையும் நல்லா அடிபட்டு நல்லா ஒரு ஸ்க்ராச்சஸும் ஆகிடுது. அதனால் ரத்தமும் நல்லாவும் வர ஆரம்பிக்கிறது. ஆனால் இதையும் வந்து அவள் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாள். எதை போடாடி என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஆளுக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாள். அப்படியே மிட் டேர்முக்கான எக்ஸாமோட ரிசல்ட்டும் வருது. அதில் நம்ம ஹீரோயின் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கா. எல்லாருமே சொல்கிறாங்க என்ன ஹீரோயின் மட்டும் எப்பயும் ஃபஸ்ட் எடுத்துருக்கா, எல்லாம் இவன் தான் வந்து பயங்கர படிப்புன்ற ஒரு திமிரு அப்படின்ற மாதிரி சொல்லினே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் அந்த குட்டியாக ஒரு பூனை கிளிப் இருக்குமோ அதோட மண்டையை உட்காந்து தேய்ச்சினுக்கிறான். என்ன சொன்னாலும் வந்து இவங்க பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அப்போ வந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துருங்கிறான். ஓஹோ பரவாயில்ல திரும்பியும் தான் வந்து ஃபஸ்ட் ரேங்கா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறப்ப அப்படியே பொண்ணுங்கள்லாம் அப்படியே மயங்கி விழிறாங்க. வா ஹீரோ பாருங்கள் எவ்வளோ அழகா வேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு ஜாப்பனீஸு கொரியன் சீனில் இது மாதிரி ஒரு வச்சுறாங்க இந்த சீனை. இது மாதிரி சீனை பார்த்தாலும் கொஞ்சம் கடுப்பாது. ஓகே பேக் டு த ஸ்டோரி. அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவான் ஹீரோயின்கிட்ட உங்ககிட்ட நான் தனியாக பேசணும், நீ இந்த இதெல்லாம் கிளாஸ்லாம் முடிச்சோன்னே நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வா, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசினா தான் நீ வந்து மாறுவதுன்னு தான் திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாலும் நம்ம ஹீரோயிங்கே டவுட் இருக்குது என்ன இது நம்ம எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுத்தோம் ஏன்னா திடீர்னு இப்படி வந்து சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான் என்னம்மா திரும்பி கிளிப் உட்காந்து தடவ ஆரம்பிச்சிட்டேன், கிளிப்பு நல்லா க்யூட்டாக இருக்குது அப்படின்ன உடனே இவ சிரிக்கிறாள். நான் உன்ன சொல்லலை நான் கிளிப்பை சொன்னேன், உடனே நீ வந்து உன்னை மாற்றிக்காத, நீ முடிச்சு கிளாஸ் ரூமுக்கு வாடினோடனே இவன் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா சரி அந்த கிளிப் அப்படியே மாட்டிக்கிட்டு அந்த கிளாஸ் ரூம் வந்து போவான். அப்புறமா நம்ம ஹீரோயினும் வந்து கிளாஸ் ரூம் போய் நின்றுடுவா. பட் ஆனால் ஹீரோ வந்து ஆளே காணோம். என்ன ஹீரோயினும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டாக வந்து கவுண்ட் பண்ணுறான். 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டாக கவுண்ட் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மண்டலில் டென்ஷன் ஆகுது. அப்படியே ப்ரெஷர் குக்கர் வெடிக்கிற மாதிரி வெடிக்கிறா. இந்த டைமில் நான் வந்து இந்த கால்குலேஷன் போட்டு இந்த டைமில் இந்த சம்மை போட்டிருப்பேன், இதை நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் டக்கு நான் என்ட்ரி கொடுக்குறேன். என்னம்மா பொண்ணு வாயில் நல்லா முணங்குற மாதிரி தெரியுது, என்ன திட்டிருந்தியா, பரவாயில்ல நல்ல வார்த்தைகள் என்ன திட்டு, அப்பயாச்சும் கடவுள் எனக்கு நிறைய புண்ணியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சி விட. அப்புறம் அப்படியே ஹீரோ உட்காந்துட்டு என்ன சொல்கிறான் என்ன நீ வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஓகே சூப்பர், ஆனால் நீ ஏன் இங்கிலீஷ் என்னோட சப்ஜெக்ட் ரொம்ப மார்க் கம்மியாக எடுக்கிற அப்படின்னே நம்ம ஹீரோயின் வந்து சார் இங்கிலீஷ்லாம் வந்து ஒரு போரிங் சப்ஜெக்ட் சார், அதில் எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் கிடையாது, சயின்ஸ் கிடையாது, சோஷியல் கிடையாதுன்னு. என்ன நீ சயின்ஸு சோஷியல்னு சொல்லிட்டு நீ இப்போ என்ன பண்ணுற தினமும் ஈவினிங் வந்து நான் இங்கிலீஷ் டியூஷன் வைப்பேனா, நீ வந்து அந்த இங்கிலீஷ் டியூஷன் கலந்துப்பியா, நான் உனக்கு இங்கிலீஷ் பாடம் நடத்தவேணா அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் இல்லை சார் அதெல்லாம் எல்லாம் முடியாது, எனக்கு வந்து நிறைய டைமிங் இல்லை அது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுற கதையை சொல்ல நம்ம ஹீரோ வந்து நீ கம்பல்சரி வந்தே தீர்ற, வரலன்னா அவ்வளோதான் அவளே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோடனே இவன் கம்முன்னு கடுப்பில் அப்படியே போயிடான். அப்போ அங்கேயே வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் இருப்பார். மேக்ஸ் டீச்சர் வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்களா அவங்களோட கார்டியன் தான், மீன்ஸ் வளர்க்குறவர் தான் வந்து அந்த மேக்ஸ் டீச்சர்.
மேக்ஸ் டீச்சர் வந்து அந்த இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட கேட்குறாரு, மீன்ஸ் ஹீரோ கிட்ட கேட்குறாரு, என்ன சார் அந்த பொண்ணு நான் பிரச்சனை பண்ணிட்டால அப்படின்னோடனே, இல்லை அவருக்கு வந்து டியூஷன் வைக்கலாம் அப்படின்னோடனே நம்ம மேக்ஸ் டீச்சர் ஷாக் ஆகிடுது. என்ன சார் மற்றவங்களாம் டியூஷன் வைக்கல, இவளுக்கு மட்டும் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டோன்னே, இல்லை அவள் இங்கிலீஷ் வந்து ரொம்பவே மார்க் கம்மியாக எடுக்கிறா, அதனால தான் நான் இது மாதிரி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக போய் பிரின்சிபல் சார்ட்ட கேட்டுக்கோங்க, நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நல்லது தான் பண்ணணுன்னே நம்ம மேக்ஸ் டீச்சரும் அப்படியே கம்முன் ஆகிட்டார். அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவளுக்குன்னு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து ஸ்கூலில் இருப்பாள். கிட்டத்தட்ட ஸ்கூல்லே வந்து எக்கச்சக்க பேர் இருந்தாலும் ஒரே ஒருத்தி தான் வந்து ஃப்ரெண்டாக இருப்பாள். ஸோ அவங்க கூட வந்து என்ன ஈவினிங் டைமில் ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்ம ஹீரோயின் வந்து புலம்புறா, அந்த இங்கிலீஷ் டீச்சரோட சென்ட்டு நல்லா இல்லை, அவங்க மூஞ்சி குரங்கு மூஞ்சி அப்படி இப்படின்னு கழுவி ஊற்ற அந்த ஃப்ரெண்டு வந்து என்னவா பண்ண நீ மட்டும் தான் இப்படி சொல்லிட்டு ஸ்கூலே அவனை பார்த்தா வலிஞ்சு விழுது. அப்புறமா எதுக்கோ கூப்பிட்டாங்களே, எது கூப்பிட்டாங்கன்னொடனே வேறு எதுவும் இல்லை, நான் இங்கிலீஷில் வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், அந்த மார்க் கம்மியாக எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ் டீச்சர் இருக்கிறாரு, எனக்கு போகவே பிடிக்கல, டென்ஷன் ஆகுது அப்படின்னோடனே, பரவாயில்ல எனக்கெல்லாம் அந்த சான்ஸ் கிடைக்கவே இல்லை, மற்றவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கல, உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நல்லா போய் என்ஜாய் பண்ண அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கடுப்பாரா. அப்புறம் யார் இந்த பையன் புதுசாக இருக்கான்னொடனே, இல்லை இவன் தான் என்னோட புது பாய் ஃப்ரெண்டுன்னொடனே நம்ம ஹீரோயின் சிரிப்பு வந்தது. பரவாயில்ல அப்படியே மனசில் நினச்சிக்கிறா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாய் ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறேன், உனக்குலாம் லக்கு கிடைக்குதுமா, எனக்கு தான் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு மனசில் நினச்சிருக்கேன். அப்புறம் அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா, சரி நம்ம எல்லாமே குரூப் ஸ்டடி பண்ணலாமா, பேசாமல் நீ வந்து ஹீரோ கூட போகிறதுக்கு பதிலாக வா நம்மளே வந்து எல்லாம் இங்கிலீஷ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு. இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து இப்போதைக்கு நீ போகணுன்னு முடிவு எடுக்கல, பட் ஆனால் உனக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வரப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே கிளம்பிடுவோம். அப்போ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருப்பா பார்த்தீங்களா, அவனும் அவன் பாய் ஃப்ரெண்டு வந்து இப்போ அப்படியே பேசினே இருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட் வந்து கேட்பான், என்ன இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப இன்ட்ரோட்டாக இருக்கா, ரொம்ப தனியாகவே இருக்கா அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவோம், இல்லை அப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைலாக் சொல்லுவோம். அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்து திரும்ப அந்த பொண்ணை பற்றி எப்படின்னு ஹீரோயின் பற்றி கேள்வி வைக்குமானா, உடனே அவளுக்கு டென்ஷன், ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு டென்ஷன். அம்மா நீ யாருக்கு பாய் ஃப்ரெண்டு, எனக்கு பாய் ஃப்ரெண்டா இல்லை அவளுக்கு பாய் ஃப்ரெண்டா, அடிச்சு பல்ல உடச்சிட்டோன்னே, அம்மா சாமி நான் தெரியாமல் கேட்டேன்ப்பா, வாமா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரே காமெடியாக நடக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாமல் ஈவினிங் ஆனால் அந்த ஹீரோவோட டியூஷன் வந்து வர ஆரம்பிச்சிருவா. அப்போ வந்து ஹீரோ வந்து பக்கம் வருவானா, பக்கம் வந்தோடனே கொஞ்சம் சார் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க, உங்களோட சென்டென்ஸ் எனக்கு பிடிக்கலன்னொடனே அப்புறமா என்ன ஆகுது, திரும்பியும் அப்படியே ஒவ்வொரு ஈக்குவேஷனாக ஒவ்வொரு இட் மீன்ஸ் அந்த சென்டென்ஸ் எல்லாம் ஃபார்மேஷன்லாம் இப்படி ஒன்று சொல்ல நம்ம ஹீரோனுக்கு வந்து இல்லை சார் எனக்கு புரியவே இல்லை, இதில் மேக்ஸும் கிடையாது, ஃபார்முலா கிடையாது, சயின்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே, என்னம்மா இது வந்து இங்கிலீஷ் தான், ஒரு நார்மலான சப்ஜெக்ட் தான் அப்படின்னு கிட்ட வந்து பேசுவானா நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிடும், சார் கிட்ட வந்து பேசாதீங்க, உங்கள் சென்டென்ஸ் மேலே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் என்ன பண்ணுவோம், டக்குன்னு தள்ளி விட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடும். அப்புறம் நெக்ஸ்ட் நாளும் திரும்பி வருவான். திரும்பி வரப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷனாக சொல்ல ஒழுங்காக வந்து இது பண்ணவே மாட்டான். அப்போ பக்கமே உட்காந்து சொல்லி தரான், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுப்போம். அப்போ அந்த ஹீரோ பின்னாடியே சுற்றுவாங்க பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கள்லாம், சரியான லூசு பொண்ணுங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் முதல் டியூஷன் எடுப்பாரா இவர், நம்மளும் போய் டியூஷனில் சேரலாம்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம் போயிட்டு, சார் இது மாதிரி இங்கிலீஷில் நாங்களும் சேர்றோம், ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு பொண்ணுங்க மட்டும் நடத்துறீங்க, எங்களுக்கும் வந்து நடத்துங்கன்னொடனே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப அசால்ட்டாக வந்து, இங்கே பாருங்கம்மா அவள் வந்து இங்கிலீஷில் ரொம்ப மார்க் கம்மியாக எடுக்கிறா, நீங்கள்லாம் மார்க் ரொம்பவே அதிகமாக எடுக்கிறீங்க, ஸோ எதுக்கு உங்களை வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும், ஸோ நீங்கள் போய் மற்ற சப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸாக இருங்க அப்படின்னோடனே மற்ற பொண்ணுங்கள்லாம் வந்து இது சொன்னாலும் ஓகே சார் ஈன்னு அப்படியே பல்லு இழுக்கிறது. எப்பா சாமி டென்ஷனாக இது மாதிரி சீன்லாம் பார்த்தா. அப்போ என்ன சொல்கிறாங்க போகிறதுக்கு முன்னாடி, சார் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னொடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக தான் சொல்லுவான். இதை வந்து பக்கம் அந்த பிரின்சிபல் சாரும் பார்த்துருவாரா, பார்த்துட்டு மீட்டிங்கில் சொல்லுவார், என்ன சார் இது மாதிரி பொண்ணுங்களாம் சொல்கிறாங்களே, இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் இது மாதிரி பண்ண வேணாம்னு சொன்னுங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோ வந்து, இல்லை சார் இது வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான், நான் இது மாதிரி பேசுறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த பொண்ணுங்களும் மோஸ்ட் ஆஃப் த பசங்களாம் வந்து இங்கிலீஷ் டீச்சரில் நல்லாவே வந்து மார்க் எடுக்கிறாங்க, ஸோ இதை வந்து பாசிட்டிவ் அப்ரோச் தான் எடுத்துக்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் இது வந்து தப்பாக நெகட்டிவ் அப்ரோச்சில் கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிரின்சிபல் சாரும் இது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார். அப்புறமா நம்ம இங்கிலீஷ் டீச்சர் என்ன பண்ணுவோம், இட் மீன்ஸ் ஹீரோ வந்து கிளாஸுக்கு போக நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஆர்வமாக உட்காந்து இங்கிலீஷ்லாம் வந்து படிச்சுன்னு இருப்பாள். அப்போ வந்த உடனே அப்படியே கொஞ்சம் எம்பரசிங்காக ஃபீல் ஆகிறா, என்ன பொண்ணு என்ன இன்னைக்கு திடீர்னு எல்லாம் இங்கிலீஷ்லாம் பயங்கர பக்காவாக பண்ணோடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, அந்த கிளிப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கிளிப்பு பக்கம் வந்து அப்படியே கை போக ஆரம்பிச்சிது. ஏன்னா ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறியா, ரொம்ப வந்து டச்சிங்காக சொல்லிட்டேனா அப்படின்னோடனே, ஆமாம் இதெல்லாம் ஒரு மூஞ்சி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாள், சார் இங்கே பாருங்கள் எனக்குலாம் வந்து வேறு வேலை இல்லையா, படித்து நான் வந்து பெரிய நானும் உங்கள் பக்கம்லாம் நான் வரவே கூடாது, முதல்ல சீக்கிரம் இந்த இங்கிலீஷில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு உங்கள் மூஞ்சில் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவா. பரவாயில்ல நம்ம பொண்ணு வந்து பயங்கர ஸ்டைலாக தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுருவோம்.
நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு மூஞ்சாடி மூஞ்சே நம்ம ஹீரோ பார்த்தாலே எனக்கு கடுப்பாது. அதுவும் அவன் சென்ட் ஸ்மெல்லு அப்படியே சும்மா டென்ஷன் ஆகுது. பக்கம் வரான், இவன் பாட்டு பெரிய ஸ்டைலு, பெரிய சாக்லேட் பாயின்னு மனசு நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து நம்ம ஹீரோ கழுவி ஊற்றுறான். நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுவா, ஏய் இங்கே பாரு அவகிட்ட கேட்டு என்னையும் வந்து இங்கிலீஷ் டியூஷன் சேர்த்து விட்டுரு அப்படின்னு உடனே, ஏய் நானே எப்போ தான் அந்த டியூஷன் விட்டு கிளம்பி வெளியே வரலான்னு இருக்கேன், நீ என்ன உட்காந்து டென்ஷன் தெரியல, நான் என்ன சொல்லிட போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல, அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம், சரி நம்ம வந்த கேட்டுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லாம் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஹீரோ வந்து லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவள் வந்து அடிக்கடி பக்கம் வந்து எம்பரசிங்காக ஃபீல் பண்ணி காது பக்கம் கை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாகவே பண்ணிட்டு இருப்பாள். அப்புறமா என்னது, நம்ம ஹீரோயின் கூட எனிமீஸும் சில பேர் இருப்பாங்க. அதாவது முக்கியமாக ஹீரோ பின்னாடி சுற்ற அந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட போயிட்டு என்ன உங்ககிட்ட மட்டும் தான் வந்து ரொம்ப வலிஞ்சு பேசுகிறாரு, என்ன கட் பண்ணிட்டியா, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கழுவி ரொம்ப திட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பெருசாக எதுவுமே ரியாக்ட் ஆக மாட்டான். என்ன நான் பேசிட்டே இருக்கேன், என்ன நீ வாய் தந்து பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிடி ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இழுத்துட்டு போயிட்டு அங்கேயே வந்து உள்ளார நல்லா தள்ளி விட்டு உள்ளாரே வந்து லாக் பண்ணிட்டு இவங்க பாட்டு 3 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து கால் வந்து ரொம்ப அடிபட்டுருமா, நொண்டு தான் நடந்து போயிருப்பா. மேலே ஜன்னல் இருக்கும், ஆனால் அது திறந்து ஓப்பன் பண்ணி வெளியில் போகலான்னு பார்த்தா ஏற முடியல, ஏன்னா இவளுக்கு வந்து கால் ரொம்ப அடிபட்டுருக்கும். அப்புறம் அந்த 3 பேரும் கிளம்பிட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், எங்கள் டியூஷனுக்கு இன்னும் அந்த ஹீரோயின் வரலன்னு சொல்லி எல்லாத்தையுமே போய் தேடுவான். அப்புறமா அந்த 3 பொண்ணுங்க இருப்பான் பார்த்தியா, அவங்ககிட்டையும் போய் கேட்பாங்க. ஆனால் அந்த 3 பொண்ணுங்களும் சொல்லவே மாட்டாங்க, சார் எனக்கு தெரியல அவள் எங்கேயோ போயிருப்பா, ஒருவேளை இங்கிலீஷ் கிளாஸ் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் அவன் கிளம்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவா, இல்லை என் ஸ்டூடெண்ட் பற்றி தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேடி கடைசியில் கண்டுபிடிச்சிடும் ஹீரோயின் வந்து எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த பிடி ரூமும் ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோயின் வந்து உள்ளார தான் இருப்பாள். என்ன இது வந்து முன்னாடி சொல்ல மாட்டியா, கதை கூட தட்ட மாட்டியா, நீ உள்ளாரே என்ன அமைதியாக உட்காந்துட்டு இருக்க, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயின் வந்து பெருசாக சொல்ல மாட்டான், அவப்பாடு கம்முன்னு கிளம்பிடுவான். நம்ம ஹீரோக்கு வந்து ஃபீல் ஆகிடும், என்ன எந்த ஒரு விஷயமும் நம்ம ஹீரோயின் வந்து சொல்லவே மாட்டாள்னு சொல்லிட்டு. அந்த கிரவுண்டில் அப்படியே நம்ம ஹீரோயின் நடந்து போயிருப்பா, அப்படியே கால் வந்து நொண்டி நடந்து போயிருப்பா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், அப்படியே சும்மா கூலாக வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து அலாக்க அப்படியே தூக்கி அப்படியே இந்த பஞ்சு மூட்டை தூக்குற மாதிரி அப்படியே தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான், அப்படியே வந்து அந்த டாக்டர்ஸ் ரூமுக்கு வந்து போக ஆரம்பிப்பான். அப்போ ஹீரோயினுக்கு வந்து அந்த முன்ன சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த சென்ட் ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்காது, பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினுக்கு வந்து அந்த சென்ட் ஸ்மெல் வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுது. முன்ன லைட்டாக தான் வந்து ஸ்பார்க் வச்சு, இப்போ பார்த்தா ஒரு காட்டுத்தையே பற்றிக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஃபுல்லாக ஹீரோ அப்படியே விழுந்துட்டான். ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஓவராக வந்து பேச ஆரம்பிச்சிடும் நம்ம ஹீரோயினும். அப்புறம் என்னது, நம்ம அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கும் வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து ஆயில்மெண்ட்லாம் போட்டு தலையை தட்டி கொடுக்குறான், இங்கே பாரு நீ வந்து என்றைக்குமே இப்படி இருக்கக்கூடாது, நீ வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக பேசுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோனோட ஒரு ஃப்ரெண்டு வந்து ஷாப்பிங் போவாங்க. ஷாப்பிங் போகிறப்ப எல்லாருமே அப்படியே சும்மா திங்ஸ் எல்லாம் வாங்குறப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து வாங்கிக்கிறா நம்ம ஹீரோ கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் நாள் வந்து கிளாஸ் அப்படியே நடக்குது. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறோம், ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, இல்லை நான் இது மாதிரி திங்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவா, இல்லை சார் நான் வந்து இது உங்களுக்கு கூட இதாக கிஃப்ட்லாம் தரல, நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அந்த ஹெல்ப்புக்கு ஒரு சும்மா ஒரு கிராட்டிடியூடுக்கு தான் இப்படி தான் தரேன் அப்படின்னு ஒன்று, இல்லை இதெல்லாம் என்னால் வாங்க முடியாது, என்ன நீ ஸ்டூடெண்ட் தான் இப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகிடுது. இப்படி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா பலார்னு ஒரே அடித்து அப்படியே ஒரே ஓட்டம் ஓடி போயிடுறான். அப்புறம் ரூமுக்கு போயிட்டு இட் மீன்ஸ் அவங்களோட வீட்டில் உட்காந்து நல்லா படிக்கிறப்ப அப்போ ரொம்ப டிப்ரெஸ்டாகவோ ரொம்ப ஒரு மாதிரி சேடாகவோ இருந்தால் எப்படி ஃபேமஸான ஒரு ஆத்தரோட புக்கு தான் எடுத்து படிச்சுன்னு இருப்பாள். இதை வந்து அவங்க மேக்ஸ் டீச்சர், அதாவது அவங்களோட மாமா நோட் பண்ணிடுறாரு, ஏதோ சம்திங் ராங், ஒரு வேளை இங்கிலீஷ் டீச்சர் தான் இதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் டீச்சர் என்ன பண்ணுவார், போயிட்டு சேர்மன்ட்டே வந்து சொல்லிடுவார், இது மாதிரி இங்கிலீஷ் டீச்சர் வந்து ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் வந்து பாடம் இருக்கிறா, இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது சார், கொஞ்சம் மாற்றுங்கன்னொடனே அந்த சேர்மன் என்ன பண்ணுறாரு, போயிட்டு இங்கிலீஷ் டீச்சரை கூப்பிட்டு வர வச்சு இது மாதிரி நீங்கள் பண்ணுற தப்பு, ஸோ இது மாதிரி எடுக்காதீங்க, கிளாஸில் எடுக்காதீங்கன்னொடனே நம்ம இங்கிலீஷ் தான் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் வந்து தெரியவே தெரியாது. நம்ம ஹீரோயினும் கிளாஸுக்கு வர பார்த்தா அங்கே வந்து ஹீரோ இருக்கவே மாட்டேதான், என்ன இது ஹீரோ இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை ரொம்பவே தேட ஆரம்பிப்பாள், எங்கே ஹீரோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிளாஸ்லேயும் வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிறப்ப ஹீரோ வரும், அதாவது இங்கிலீஷ் டீச்சரான நம்ம ஹீரோ வரப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு ஏக்கத்திலே பார்ப்பான், எங்கே இந்த ஹீரோ அப்பாடி சாமி வித்தியாசம் வந்தானேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லவ் ஃபீலிங்லேயே பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோயின் வந்து அப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுகிறப்ப எனக்கு என்னன்னு தெரியலடி, கொஞ்ச நாள் வந்து உள்ளார ஏதோ ஒரு நம்மனே இருக்குது, ஹார்ட்டுக்குள்ளால ஒரு மாதிரியாக இருக்குன்னொடனே நம்ம ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக கலைக்கிறா, ஓஹோ என்ன பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சா, பரவாயில்ல ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் இவளுக்குள்ளாதே ஒரு பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குதுன்னு, இல்லை எனக்கு இது ரொம்ப புதுசாக ஒரு ஃபீலிங்காக இருக்குது, என்னன்னே தெரியல, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னோடனே நம்ம ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிடா, நடத்து நல்லா நடத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒன்றே லவ் ஸ்டோரிஸ் தான், லவ் புக் எடுக்கிறா, இந்த காமிக் எடுக்கிறா, அந்த காமிக் எடுக்கிறா, லவ் மூவிஸாக பார்க்குறான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே லவ்வில் மூழ்கி போயிட்டான்.
அப்புறம் அந்த கிளாஸ் டீச்சர், அதாவது நம்ம இங்கிலீஷ் டீச்சரும் வராரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து எதுவும் பேசுறது இல்லையா, அதனால் டக்குன்னு எழுந்து, சார் நீங்கள் 3 நிமிஷம் 31 செகண்ட் லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்ன உடனே, யாரா இவ லூசு பொண்ணு, கம்முன்னு உட்காருமா, நான் லேட்டாக வந்துட்டேன்னா இது கூட என்ன மென்ஷன் பண்ணி காமிப்பேன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்றாரு. நம்ம ஹீரோயின் இது பெருசாக கண்டுக்காமல் அவள் பண்ணு கம்முன்னு உட்காந்துறான். பட் ஆனால் அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், வந்து தம் அடிப்பான். தம் அடித்த உடனே குடுகுன்னு ஓடி வந்துட்டு, இந்த மாதிரி தம்மெல்லாம் அடிக்க விட, சிகரெட்டில் இந்த கெமிக்கல் இருக்குது, இந்த இது இருக்குது, இதனால் நம்ம லங்ஸ் பாதிக்கும் அப்படி இப்படின்னு சொன்னோடனே, அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை, என்னத்துக்கு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணியே இருக்க, ப்ளீஸ் நீ கம்முன்னு வேலையை பார்த்து போறியான்னு உடனே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இது, என்னடா இது நம்ம லவ் பண்ணுறோம், ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது, நம்ம இதை வந்து ஹீரோ கிட்ட சொல்லவே முடியும், எப்படியாச்சும் இந்த விஷயத்தை நம்ம ஹீரோக்கு சொல்லிடணும். என்ன பண்ணுறா, அந்த கிளாஸ் நடக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து எங்கே ஹீரோயினை காணோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தேட பார்த்தா, ஹீரோயின் என்ன பண்ணுறா, அந்த டெஸ்க் இருக்கும் பார்த்தியா, அந்த டெஸ்க்கு கீழே ஒழிஞ்சுன்னு இருக்கா. இதுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே, ஏய் நீ என்ன இங்கே பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் கேட்க, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, டக்குன்னு, சார் ஆரம்பத்தில் உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதி காமிச்சிருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அப்படியே ஆச்சரியமாயிட்டோம். ஆமாம் நானும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் அடிச்சிருவான். இந்த சீன்லாம் பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, மவனே இல்லைலாம் கையில் கிடச்சி அடிச்சு பல்ல உடச்சிருவேன்டா அந்த மாதிரி. ஸோ ஓகே, பேக் டு த ஸ்டோரி. ஸோ இதை வந்து டக்குன்னு அங்கே வெளியில் போகிற அந்த ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்ட் டீச்சர் வந்து பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே என்ன இது ரொம்ப தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போவே வந்து வார்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை கூப்பிட்டு, இது மாதிரி தெரியாமல் ஒரு செயல் நடந்துச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சு, இது வந்து நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னுவான். இந்த சீன் பார்த்து தான் எனக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா பண்ணுற கோக்குமாக்கு வேலை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீ பாட்டு தெரியாமல் பண்ணிச்சு மூட்டு போயிடு அப்படின்னா என்ன ஆகும். அப்புறம் நம்ம ஹீரோவும் அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் டீச்சரும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து பழைய காலத்து வந்து ஒரு கிளாஸ் மெச்சாக இருந்தாங்க. அதனால ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஆச்சு, 2 பேருமே வெளியில் போயிட்டு நல்லா ஊர்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹீரோவுக்கு கிஸ் கொடுத்துறாங்க. கிஸ் கொடுத்தோன்னே, என்ன இது வேலை, இது மாதிரி தான் நீ பண்ணுவேன், கூட இருக்க கொலிக்கே வந்து கிஸ் பண்ணி அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் நான் வந்து கூட இருக்கவனை கிஸ் பண்ணுறதுக்கே நீ இப்படி சொல்கிற, நீ என்ன பண்ண, ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து அதுவும் லிப் லாக் பண்ணி அடிச்சிருக்க, இது உனக்கு வெக்கமாக தெரியலையா, நீ எல்லாம் ஒரு டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடான். ஆமாம் நீ எப்படி பார்த்த அப்படின்னோடனே, ஆமாம் நான் வந்து நீ டெஸ்க்கு கீழே குமிஞ்சு பண்ணதெல்லாம் பார்த்துட்டேன், இதெல்லாம் ஒரு டீச்சருக்கு பண்ணுற வேலையா, இப்போ மட்டும் இது வந்து ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா என்னாகும் தெரியுமா, அதுவும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா என்னாகும் தெரியுமா, ஒன்றையும் தூக்கிடுவாங்க, அதே மாதிரி அந்த ஸ்கூல் பொண்ணையும் தூக்கிடுவாங்க, தேவையில்லாம் ரிஸ்க்கு, நீ வந்து கம்முன்னு வேலையை பார்க்குறான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த டீச்சர் வந்து ஹீரோ பிடிச்சி திட்டி விட்ருவான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி இந்த ஹீரோவும் அதே மாதிரி இந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் டீச்சரும் வந்து ஸ்கூல் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டே இருப்பாங்களா. அதை பார்க்க எல்லாருக்குமே வந்து இவங்க தான் வந்து புது ஜோடிகள், புது கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பாராட்ட ஆரம்பிச்சுறாங்க. இது வந்து நம்ம ஹீரோயின் பார்த்து தாங்க முடியல, என்ன இது நம்மளை கிஸ் பண்ணால் இப்போ வந்து அந்த டீச்சர் கூட போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிடுறா. நம்ம ஹீரோயினும் போய் கேட்குறான், இது மாதிரி ஹீரோ கிட்ட, என்ன நீங்கள் அந்த டீச்சர் கூட சேர்றீங்களாமே, நீங்கள் என்னென்ன வந்து கிஸ் பண்ணீங்க, என்னதான் வந்து லவ் பண்ணுறீங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. இல்லை புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் ஒரு தேவையில்லாமல் ஒரு இன்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, அதுவும் இதெல்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீ வந்து உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னா நம்ம ஹீரோனால ஏற்றுக்கவே முடியல. பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டீங்களே, இது வந்து நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் அப்படியே ஓடி போயிடறா. அப்புறம் கிளாஸில் இருக்கப்போ என்னாச்சு, அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டோட டைரி எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்வமாக எல்லாம் ஓப்பன் பண்ணுன்றப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்னு பிடிங்கிட்டு, இது மாதிரி மற்றவங்க சீக்கிரத்தில் நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த பையன்கிட்ட கொடுக்குறப்ப அந்த பையனை என்ன பண்ணுவோம், இந்த பொண்ணு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சரி அப்ரோச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து ஜாலியாக வந்து போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து டக்குன்னு மயக்கம் போட்டு வந்துடுவாளா. மயக்கம் போட்டு விழுந்தோடனே எல்லாருக்குமே என்னாச்சுன்னொடனே அப்போ ஹீரோ வந்துடுவான். வந்துட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு இது மாதிரி அந்த பையன்கிட்ட வந்து சொல்லிடுவான், இது மாதிரி நான் தான் வந்து இந்த ஹீரோயின் தூக்கினேன் அப்படின்ற எந்த விஷயமே சொல்லிடாத, சொன்னால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அமைஞ்சிரும் அப்படின்னோடனே, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்முன்னு விட்டுருவான். அந்த புது பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணால், சரி ஹீரோயின் தான் நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு இவ கூட போகலாம் வரலான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுற்றிட்டுப்பான் அந்த பையன். பட் ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் காண்டாகவே இருக்கும். என்னதான் வந்து லவ் பண்ணணும்னு சொன்னாலும் ஒரு மனசில் ஒரு சைட் ஃபீலிங் இருக்குது நம்ம ஹீரோக்கும். அப்புறம் அந்த பையனும் நம்ம ஹீரோயினும் வெளியில் போய் நிறைய இடத்துக்கு போகிறாங்க, கேக் சாப்பிட்றாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க, நிறைய விஷயம் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப ஆனால் ஹீரோயின் தெரிஞ்சு போயிடுது, இவன் ஏதோ தப்பாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நாள் வந்து வெளியில் போகிறப்ப நம்ம அந்த பையனும் சொல்கிறான், எனக்கு என்ன தெரியல, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின்லாம் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டா, இங்கே பாரு நீ வந்து தப்பாக நினச்சிருக்க, எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, இப்போதைக்கு சின்னதாக வந்து ஒரு சண்டல் இருக்கும், ஸோ இதை வந்து நீ பெருசாக கண்டுக்காதுன்னு உடனே அவனுக்கு கோவம் வந்துடும். அது எப்படி நீ பண்ணலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு இழுக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோவை வந்து பார்த்துட்டு தான் இருப்பான். டக்குன்னு யாரா அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சி இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகலான்றப்ப அந்த டீச்சர் வந்து பிடிச்சி நிறுத்தி, இல்லை போகாத நீ வந்து தேவையில்லாத வேலை பண்ணுற அப்படின்ன உடனே அவனும் கம்முனிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா யாரோ வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே கடத்தி கூட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து கூட்டு போயிட்டு, ஏன் இது மாதிரி அந்த பையன் கூட சுற்றுறேன் அப்படின்ன உடனே, நான் அந்த பையன் கூட சுற்றுறேன், உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டீங்களே, தேவையில்லாமல் ஏன் என்ன கொள்றீங்க, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடுங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்து பேசிடுவா.
அப்புறம் அடுத்த நாள் நான் என்ன பண்ணுவேன், ஹீரோ சரி இவளை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரை ஓரமாக கூட்டு போயிட்டு நிறைய விஷயத்த சொல்லுவான். நான் எப்படி இங்கே வந்தேன், நான் ஏன் டீச்சர் ஆனேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வெக்கம் வந்துட்டே இருக்குமா, டக்குன்னு அந்த ஸ்கர்ட்டு வந்து பிடிச்சி இழுப்பா. அப்போ வந்து சொல்லுவான், இது மாதிரி நீ வந்து கண்டிப்பாக நீ வந்து காலேஜ் போய் முடிக்கணும், அதுக்கப்புறமா நம்மளும் லவ் ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எந்த ஒரு லவ்வும் வேணாம், நீ முதல்ல போய் காலேஜ் படித்து முடி, அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், பட் எனிவேஸ் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு கட்டியும் பிடிச்சிருவான். அப்புறமா வந்து டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த பையன்கிட்ட போய் சொல்லுவாள், இது மாதிரி ப்ளீஸ் என்னை வந்து தப்பாக நினச்சிக்காத, நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசலை அப்படின்னோடனே அந்த பையனும் கேட்டுவான், நீ இங்கிலீஷ் டீச்சர்னாலும் லவ் பண்ணுற அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் பெருசாக கண்டுக்காமல் கிளாஸுக்கு போயிடுவான். கிளாஸுக்கு போனால் எல்லாருமே கப்புள்ஸாக இருப்பாங்க, எல்லாம் இட் மீன்ஸ் அந்த கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸே கப்புள்ஸாக இருக்கப்போ இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. நம்ம மட்டும் நம்மளோட இங்கிலீஷ் டீச்சர் கூட சுத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். ஆனால் அதே மாதிரி மெசேஜ் பார்க்க இட் மீன்ஸ் ஹீரோ கிட்டேருந்து வர மெசேஜ்லாம் ஒன்லி இங்கிலீஷில் தான் இருக்குது. நீ என்ன சப்ஜெக்ட் படிச்சியா, என்ன சப்ஜெக்ட் படித்த, என்ன கிளாஸ் படித்த, என்ன சாப்டர் படிக்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இதே மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போ கேட்க அவளுக்கும் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, என்ன ரொமான்டிக்காக பேச மாட்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டாஃப் ரூமுக்கும் போயிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா, என்ன இது மாதிரியே பண்ணுறீங்க, எனக்கு வந்து லவ்வோட பேசணும்னு ஆசை, ஆனால் நீங்கள் வந்து என்னோட சப்ஜெக்ட்ஸ் இது மாதிரியே கேட்குறீங்கன்னொடனே இல்லை இப்போதைக்கு வேணாம், இப்போதைக்கு நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அப்புறம் அவ்வளோ ஃபீல் ஆக டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், கட்டி பிடிச்சதை நம்ம ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டு டீச்சர் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து அந்த மேக்ஸ் டீச்சரை பற்றி காமிச்சிருவாங்க. இது மாதிரி தான் பண்ணுறாங்கன்னொடனே நம்ம மேக்ஸ் டீச்சர் அது மீன்ஸ் அவங்களோட மாமா செம்ம காண்டாயிடும், என்ன இதெல்லாம் வேலையாக பண்ணுறானான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டீச்சர் போயிட்டு நல்லா கேள்வியாக கேட்குறாங்க. என்ன சார் உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா, இது மாதிரி அவளோட வாழ்க்கை என்ன ஆகுது, நீங்கள் இப்போ லவ் பண்ணுறதான ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா என்னாகும், என்னோட அந்த பொண்ணோட நிலைமை என்னாகும், ப்ளீஸ் நிறுத்துறீங்கன்னொடனே அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ரியாலிட்டிக்கு வரான், நம்ம வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம மேக்ஸ் டீச்சர் என்ன பண்ணுவார், அந்த ஹீரோயினை கூப்பிட்டு நீ வந்து இனிமேட்டு ஃப்யூச்சரில் வந்து அப்ராடில் தான் போய் படிக்கணும், நீ வந்து ஜப்பானில் படிக்கணும்னு சொல்லிடுவோம். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மன வருத்தமாயிடும். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த மேக்ஸ் டீச்சர் கூப்பிட்டு பேசுவானா, சரி சார் இது மாதிரி நான் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேன், நான் அவளை வந்து நல்லா பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்கள், உடம்பு பார்த்துக்க சொல்லுங்கள், அவளை வந்து சந்தோஷமாக வைக்க வேண்டியது என் கடமை, இருந்தாலும் இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னொடனே இல்லை சார் இப்போதைக்கெலாம் தேவையில்லை, ப்ளீஸ் லவ்வெல்லாம் பண்ணாதீங்க, இது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், சரி நம்ம இப்போ வந்து இவளை பற்றி தப்பாக சொல்கிறது, அதே மாதிரி நான் அவனை லவ் பண்ண சொல்கிறது தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கடற்கரை ஓரமாக கூப்பிட்டு போயிட்டு திரும்பி என்ன பண்ணுவான், இது மாதிரி நான் லவ்வே பண்ணல, நான் வந்து சும்மா தான் சொன்னேன், எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருந்துச்சு, சரி உங்க கூட வந்து உன்னோட வாழ்க்கையில் வந்து விளையாடி பார்க்கலாம், அதனால தான் இப்படி பண்ணணுன்னே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுது. ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா, சும்மா என்ன அளவு வைக்கிறது தான் வேலைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிடுவாள். அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருப்பா பார்த்தீங்களா, அவகிட்ட போயிட்டு உட்காந்து பயங்கரமாக உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுந்துன்னுப்பா. அந்த பையனும் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த பையனும் வந்து நீங்கள் வேணும்னு இப்படி பண்ணீங்க, உங்களுக்குலாம் வேறு வெக்கமே இல்லையா, நீங்கள் அந்த ஹீரோயினை வந்து அளவு வைக்கிறதா உங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஷாக போய்ட்டு அதே மாதிரி அடிச்சிருவான். அப்போ ஹீரோவும் அந்த ஹீரோவோட டீச்சரும் வந்து ரெண்டு பேருமே உட்காந்து பேசுகிறப்ப ஹீரோ கரெக்டாக சொல்லிடுவான், நீ வேணும் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருந்த அந்த மேக்ஸ் டீச்சர்கிட்ட கொடுத்தனோடனே ஆமாம் நான் தான் கொடுத்தேன்னு அவங்களும் வந்து உண்மையை ஒத்துப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான், சரி இப்போதைக்கு நான் வந்து மூவ் ஆன் போகிறது தான் நல்லது, அப்போ தான் வந்து எனக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது, அப்போ தான் அவன் வந்து நிறைய படிச்சுட்டு ஒரு நல்ல இதில் இருப்பா, நான் வந்து தேவையில்லாமல் அவளோட வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆகிட்டேன் அப்படின்னுவான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம், அப்ராட் போயிட்டு அங்கே வந்து நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டு, பட் இருந்தாலும் அவளுக்கு வந்து ஒரு சின்ன ஃபீலிங் எடுத்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஹீரோக்கு அப்படியே தான், என்னடா இது நம்ம ஹீரோயின் ரொம்ப மிஸ் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங் எடுத்துகிட்டு தான் இருக்கும். அப்புறமா திடீர்னு ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்தோடனே நம்ம ஹீரோ தடன்னு இழுத்துட்டு அந்த பீச் ஓரமாக கூட்டு போயிட்டு என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவனுக்கே ஆச்சரியமாச்சு, உன்னை போய் ஞாபகம் இல்லாமல் இருக்குமா, எவ்வளோ ஒரு அழகான முகம் அப்படின்னோடனே நான் வந்து உங்களை பற்றி தான் அங்கே நினச்சிட்டே இருந்தேன், இந்த 3 வருஷம் வந்து நீங்கள் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, நான் அங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி நான் வந்து உங்களை என்றைக்குமே லவ் பண்ணிகிட்டே இருப்பேன்னொடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டான். நம்ம ஹீரோ என்ன நினச்சிருப்பான், ஹீரோ நம்மளை லவ் பண்ண மாட்டான், எப்படியும் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டா வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்க. பட் ஆனால் இப்படி சொன்னோடனே அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடும், நானும் உன்னை லவ் பண்ணியிருந்தேன், நீ இல்லாத வாழ்க்கையை நினச்சாலே எனக்கு வந்து பயமாக இருக்குது, ஒரு நரக மாதிரி இருக்குது, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணோம். அப்புறம் என்னாச்சு, 2 காதல் ஜோடிகளும் ஒன்றா வந்து சேர்ந்துருவாங்க. அப்புறம் 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு அவங்களோட முத்த மலைகளை உட்காந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த படம் முடியுது. ஓகே காய்ஸ், படம் எப்படி இருந்துச்சுன்றத உங்களோட கருத்துக்களை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் கமெண்ட்டுக்கு நானும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மிஸ்டர் கொரியன். டாடா, பை பாய்.